ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 1 வீக்காக நம்ம என்னென்ன நம்ம மாடித்தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு குட்டி மினி விலாகாக எடிட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக வெள்ளை கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா மலேசியன் கோவக்காய், அப்புறமா ஸ்வீட் செரி பறிச்சிருக்கோம். இது குட்டையாக காய்க்கக்கூடிய கோவக்காய் வெரைட்டி. இங்கே பாருங்கள், இதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது 1 வீக்கில் நம்ம குட்டி குட்டியாக ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் கொடுத்துருக்கேன். அப்புறமா வயலட்டில் நீளமாக காய்க்கிற கத்திரிக்காய். அப்புறமா அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 நாளில் அடுத்தது நமக்கு கோவக்காய் ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த காய் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது. இது நம்ம பச்சையாக சாப்பிட்லாம், சாலட் மாதிரி செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், சமைச்சும் சாப்பிட்லாம். சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குக்கும்பருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காய் பதிலாட்டு. அப்புறமா தக்காளி பழமும் நம்ம தோட்டத்தில் இருக்குது, அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ரோஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம தோட்டத்தில் இருக்குது. ஃபேரி ரோஸு நிறைய பூத்துருந்துச்சு, அதையுமே இதை கூட ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரோஸு, இதெல்லாமே ஃபேரி ரோஸ் தான். அப்புறம் ஜெரிபரா கலெக்ஷன்ஸு, பிங்க், ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வெள்ளரிக்காய் சர்ப்ரைசிங்காக கண்ணுக்கு தெரியாமல் பெருசாக இருந்துச்சு. நான் பிஞ்சிலே பறித்து சாப்பிட்ருவேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய வெள்ளரிக்காவாக ஆயிருந்து, இன்னும் பிஞ்சும் இருக்குது, பார்க்கலாம். அடுத்ததாக இது லாங் மல்பரி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். டாட்டா, பாய்.